ரோட்ல நான் படம் வரையனாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. ஆமாயா, ஆமா. உன்னாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. மரியாதை கேட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் எது கொடுக்கணும்? நான் ஏதோ பொழப்ப நடத்திட்டு இருக்க மரத்துக்கடியில உட்காந்து நான் தர மாட்டேன். அதான்டா, அங்கதான் மரத்தடின்னு சொன்னில, அதுக்கு தான்டா வாடகை. மரம் ஒண்ணும் ஒரே ராத்திரில தானா வளரல. நாங்க தான்டா நட்டோம், நாங்க தான் தண்ணி ஊத்தணும். அதனாலதான் கேட்கிறேன், மரியாதை கூட. நான் எவ்வளவோ சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கல. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி வரலன்னா. இன்ஸ்பெக்டர், ஏன் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ரொம்ப சவுண்ட் விட்டு பேசாத, பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். பார், போலீஸ் எதை செஞ்சாலும் முறைப்படிதான் செய்யும். என்ன முறை சார்? என்ன முறை சார்? Do you have any complaint either from public or corporation? Have you given any legal notice? Do you have any court order? You are massacring the downtrodden. Damn it! Instead of enforcing the law, you yourself are breaking the law. All just for money, huh? Very good, Madraskar. இப்படிதான் இருக்கணும். தப்பு பண்ணவன் போலீஸ்காரன்னு தெரிஞ்சிருந்தோம். உள்ள வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினியே, உன்னை பாராட்டுறேன். என் தங்கச்சியை படிக்க வைக்க நான் பிளாட்ஃபார்ம்ல பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல பறந்து போச்சு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்க வேண்டாம்னு ஜீவா எங்களை ஒருத்தட்ட அழைச்சிட்டு போனா. ஜீவாக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரால் தான் என் வாழ்க்கையில திருப்பம் நடக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க, இனிமே உன் வாழ்க்கையில திருப்பம் தான். இல்லாதவன் தான் கஷ்டப்படணும், அது அவன் தலைவிதி. இருக்கிறவன், ஒன்ன மாதிரி திறமை இருக்கிறவன் கஷ்டப்படவே கூடாது. ஜீவா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கு. வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும். முகத்துக்காகத்தான் இந்த உதவியே. நந்தா, லட்சுமி கிட்டத்தான் போகணும்.